வணக்கம். டெல்லியில் தங்கள் கோரிக்கைகளை முதன்மைப்படுத்தி 26 நாட்களை கடந்து பல்வேறு நூதன போராட்டங்கள் மூலம் தங்கள் உடல்களை வருத்திக் கொண்டு அரசை தவிர ஒட்டுமொத்த மக்களின் கவனங்களையும் ஈர்த்த விவசாயிகளின் இந்த நிலைக்கு யார் காரணம்? இந்த தேசத்தில் நிலையான சுவராக இருக்க வேண்டிய விவசாயம் இன்றோ நாளையோ அழியக்கூடிய சுவற்றில் பூசப்பட்ட சாயமாக மாறிப்போனதற்கான காரணம் என்ன? விவசாயிகளின் இந்த நிலைக்கு அரசு மட்டும்தான் காரணமா, இல்லை 3 வேளை உணவு உண்டு வாழும் மக்களாகிய நாமும் காரணமா என்ற பல்வேறு கேள்விகளோடும் நமக்கு நாமே செய்து கொண்ட துரோகங்களையும் முன்னெடுத்து வைக்கிறது இந்த சிறப்பு ஒளிப்பதிவு. மறுக்கப்பட்ட காவேரி, பொய்த்து போன பருவமழை, ஹைட்ரோ கார்பன் என விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் உண்டான பிரச்சனை ஒன்றல்ல. பணம் இருந்தால் பருப்பும் அரிசியும் வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் தோன்றியதுதான் விவசாயத்தின் முதல் அழிவு. இன்னும் சிறிது காலத்தில் உங்களிடம் பணம் இருக்கும், உங்கள் பசிக்கு உணவு இருக்குமா என்பதுதான் கேள்விக்குறி. ஒரு தனி மனித லாபத்திற்காக ஒட்டுமொத்த இயற்கை ஆழங்களையும் அழித்து சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் செய்யப்படும் 3ஆம் பட்ச வேலைகள்ல விவசாயம். தானும் தன்னை சுற்றி வாழும் மக்களும் உணவு பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் பயிருக்கு உயிர் கொடுக்கும் உன்னத வேலைதான் விவசாயம் இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களில் மட்டும் பங்கு கொள்ளும் பொதுமக்கள் அவர்களின் போராட்டத்தை மட்டும் இது விவசாயிகளின் போராட்டம் என ஒதுக்கி செல்வது சற்று வருத்தமளிப்பதாகவே உள்ளது. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பீஸா பர்கர் சாப்பிட வைக்கும் கார்ப்பரேட்காரர்களின் சூழ்ச்சிக்கு எங்கே நாமும் துணை போய் கொண்டிருக்கிறோமோ என்ற உறுத்தல் தான் என்னிடத்திலும் எழுந்துள்ளது. எந்த மண்ணை வளமாக்க வேண்டும் என்று விவசாயிகள் நினைத்தார்களோ அதே மண்ணிலே அவர்களை பிணமாக புதைத்தோமே, இதுதான் விவசாயிகளுக்கு நாம் செய்யும் நன்றி கடனா? தங்கள் கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் இதே நிலையில் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வது என்பது தேசத்தின் ஆரோக்கிய நிலைக்கு சரியானது இல்லை என்று RBI சொல்லியிருப்பது சற்று வருத்தமளிப்பதாகவே உள்ளது. டெல்லியிலும் தமிழகத்திலும் போராடும் விவசாயிகளை நீங்கள் விவசாயிகளாக பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த தேசத்தின் குடிமகன்கள் என்பதை மறவாதி. ஒரு குடிமகன்களை மதிக்க தெரிந்த அரசு மட்டுமே ஒரு நல்ல ஜனநாயக நாடாக இருக்க முடியும். அரசு என்றுமே தவறு செய்வது இல்லை. நல்ல அரசை தேர்ந்தெடுப்பதில் மக்களாகிய நாம் தான் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். வீதிக்கு இறங்கினாலாவது விதி பிறக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த சராசரி மக்களின் நம்பிக்கை எங்கே வீணாகிவிடுமோ என்ற சந்தேகம்தான் என்னிடத்திலும் எழுந்துள்ளது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்வது போல, என்று தங்கள் குடிமகன்களின் வறுமையையும் துயரத்தையும் கண்டு ஒரு அரசு வருத்தம் கொள்கிறதோ அன்றுதான் நமக்கெல்லாம் முடிவு காலம். விவசாயிகளின் போராட்டங்களை பொறுத்திருந்து பார்ப்பதை விட நாமும் ஒருவராய் பங்கு கொள்வதே நமது தலையாய கடமை. இன்னும் பல்வேறு சமூக நிகழ்வுகளை உங்கள் முன்னே எடுத்து வைக்கிறது. நியூ ஃபேக்டரியை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணையுங்கள். நன்றி.